இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கோடாக்ஸோட AD300 Pro அவுட்டோர் ஃப்ளாஷ் பேட்ரி ஆப்ரேட்டட் ஃப்ளாஷான இந்த ஃப்ளாஷை இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி அதில் உள்ள சின்ன சின்ன விஷயங்களே பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத யாரும் அதிகம் பேசாத சின்ன சின்ன சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறோம். மறக்காமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க பார்க்கலாம். ஹே வாட்ஸ்அப் காய்ஸ், வெல்கம் பேக் டு Mirrorme Studio. நான் திலீபன் ராமகிருஷ்ணன். இன்றைக்கி இந்த பாக்ஸை சீக்கிரமாக அன்பாக்ஸ் பண்ணுவோம். லெட்ஸ் கோ. ஓகே, இந்த பாக்ஸை இந்த பவுச்சும் சொல்ல முடியாது, சூப்பராக இந்த பேக் வச்சுருக்காங்க. நல்லா ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்குங்க. ஓகே, நம்மளோட சார்ஜிங்க்கு உள்ள ஒயர், தென் சார்ஜர் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க வித் பவர் எல்இடி இண்டிகேட்டரோட. ஸோ இவ்வளோ நேரம் சார்ஜ் ஆகுது, எவ்வளோ சார்ஜ் ஆகுது, எத்தனை பர்சன்டேஜில் இருக்குது, ஃபுல்லாக ஆயிடுச்சா அப்படிங்கிற சூப்பரானது. இதே நல்லா ஹெவியாக இருக்குங்க. தென் நம்மளோட WB30P இந்த பேட்ரி பார்த்திங்கன்னா லித்தியம் அயன் பேட்ரி. இதோட மில்லியாம்ஸ் பர் ஹவர் வந்து 2600 மில்லியாம்ஸ் ஹவர். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஐடென்டிக்கல், ஆல்மோஸ்ட் இல்லை, அப்படியே வந்து AD200 ப்ரோவோட பேட்ரி மாதிரியே தான் இருக்கும். ஆனால் AD200 ப்ரோ பேட்ரியை வந்து நான் 300 ப்ரோவில் யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணால் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்குங்கிறத வீடியோட கடைசியில் சொல்கிறேன், பாருங்கள். அடுத்தது நம்மளோட AD2 ப்ராக்கெட், அதாவது இந்த ப்ராக்கெட் தான் அவங்க அந்த மாதிரி பேரில் சொல்லியிருக்காங்க. இது சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஜிபி கேஸ்கட்டோட ப்ராஷ் புஷ்ஷோட கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்மோஸ்ட் நம்மளோட S2 ப்ராக்கெட்டில் உள்ள எல்லா விஷயங்களையும் இதில் கொடுத்துருக்காங்க வித் 1/4 இன்ச் ஸ்க்ரூ. இந்த லைட்டை வந்து செட் பண்ணுறதுக்கானது. அடுத்தது நம்மளோட ஹீரோ லைட் வந்தாச்சு. அவுட்டோர் ஃப்ளாஷ் வந்து அழகாக ஒரு ப்ரொடெக்டிவ் கவர் கொடுத்துருக்காங்க வித் ரிஃப்ளெக்டரோட. ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்துருச்சு இது ரிஃப்ளெக்டர் வித் ப்ரொடெக்டிவ் கவர். தென் ஃப்ளாஷ் டியூப், இதுக்கான இந்த ஃப்ராஸ்டட் டிஃப்யூசர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டிஃப்யூசர் தான் வந்து உள்ளே இருக்கிற அந்த ஃப்ளாஷ் டியூப்பை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. இந்த டிஃப்யூசரை நான் கழட்டினா எனக்கு வந்து லைட் பவர் அதிகமாக கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம்லாம் வேணாம். இதை கழட்டினாலும் அதே லைட் பவர் தான் கிடைக்கும், போட்டிருந்தாலும் அதே பவர் தான் கிடைக்க போகுது. எந்த விதத்துலேயும் உங்களுக்கு இந்த லைட் ஸ்டாப்பை வந்து கம்மி பண்ணுறது கிடையாது இந்த ப்ரொடெக்டிவ் கேஸ். இது வந்து கிளாஸ் தான், இது கிளாஸ், இது வந்து ஃபைபர்லாம் கிடையாது. ஏன்னா உள்ளே வந்து ஹை டெம்பரேச்சருக்குள்ளே இந்த ஃப்ளாஷ் வந்து அப்படிங்கிறதுக்குள்ளேயும் ஃப்ளாஷ் ஆகும். ஸோ இதை நீங்கள் கழட்டாதீங்க. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து கையே வைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் கையை வச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், கையை வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிற சின்ன அந்த ஃபிலமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவீங்க. அந்த ஃப்ளாஷ் டியூப்பில் இருக்கிற அந்த ரிங் மாதிரி அப்படி அந்த ஒயரை சுற்றிருப்பாங்க, அதை வந்து கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணிடுவீங்க. ஸோ அதை உடைக்கிறதுக்கான இது இருக்குது. அதை உடச்சிட்டிங்கன்னா தனியாக தான் வாங்கி பண்ணணும். ஸோ அடுத்தது ஹீட் சிங்க். இதில் வந்து ஹீட் சிங்க் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஹீட்டை வந்து டிசிபேட் பண்ணுறது. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு ஃபேன் இருக்கும், சின்னதாக ஒரு ஃபேன் இருக்கும். அந்த ஃபேன் ரன் ஆகி இந்த வெண்ட் வழியாக அது வந்து காற்று இழுத்து இது வழியாக வந்து டிசிபேட் பண்ணும். இல்லாட்டி சில வாட்டி இது வழியாக காற்று இழுத்து இது வழியாக வந்து வெளியில் அனுப்பக்கூடிய இதுதான் வந்து ரேடியேட்டர். இது ஆக்சுவலாக அவங்க சொல்கிறது ரேடியேட்டர்னு சொல்கிறாங்க. இதுக்குள்ளே ஹீட் சிங்க், ஃபேன், தென் த ரேடியேட்டர். அடுத்தது பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ரிக்குள்ளே கம்பார்ட்மெண்ட் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது பின்னாடி பார்க்கலாம். ஸோ இவ்வளோதான் நம்மளுக்குள்ள விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கோடாக்ஸோட மவுண்ட்டில் தான் வந்திருக்கு. இது நார்மல் உங்களுக்கு அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பவன்ஸ் மவுண்ட் கிடையாது. கோடாக்ஸோட A மவுண்ட் தான், பவன்ஸோட S மவுண்ட் கிடையாது. இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா இதுக்கான பவன்ஸ்க்கான இந்த கோடாக்ஸ் டு பவன்ஸ் மவுண்ட்டுக்குள்ளே அடாப்டர் ஒன்று இருக்குது, அதையும் யூஸ் பண்ணலாம். இல்லை S2 ப்ராக்கெட்லேயும் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணலாம் சூப்பராக. ஸோ இதை பற்றி, இந்த லைட்டை பற்றி டெக்னிக்கலாக பேசணும் அப்படின்னா அதிகமாக மக்கள் கேட்குற கேள்வி வந்து ரொம்ப ஓவர் டெக்னிக்கல் ஸ்டஃப்குள்ளே போக வேணாம். ஸோ இதோட இந்த ஃப்ளாஷை வச்சு நான் வந்து இந்த ஃப்ளாஷை வந்து நான் X1T ட்ரிகரில் நாங்கள் வந்து ஃபயர் பண்ண முடியுமானா கண்டிப்பாக ஃபயர் பண்ணலாம். X1T, X2T, தென் Xpro எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். உங்களோட கோடாக்ஸோட 2.4 GHz ஒர்க் ஆகிற எல்லா ரேடியோ டிரான்ஸ்மிட்டர்லையும் இதை ஒர்க் பண்ணலாம். அடுத்தது இந்த ஃப்ளாஷ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1/222 1/10200 ஃப்ளாஷ் டியூரேஷன் இதில் இருக்குது. ஹை ஸ்பீட் சிங்க் ஒர்க் ஆகும், வயர்லெஸ், தென் ஆப்டிக்கல் ஸ்லேவ்லேயும் ஒர்க் ஆகும். ஆப்டிக்கல் ஸ்லேவுக்குள்ள ரிசீவர் இந்த கொடுத்துருக்காங்க, லைட் சென்சார் இந்த இடத்துக்கு மேலே டாப்பில் கொடுத்துருக்காங்க. AD200 பின்னாடி இருக்கும், இதில் வந்து மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா பக்கம் தான் கவர் பண்ணுறதுக்கான விஷயம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 300 வாட் செகண்ட். இது எல்லாருக்குமே தெரியும். AD300னா 300 தான், இருந்தாலும் சொல்லலாம் 300 வாட் செகண்ட் இது பவர் வந்து. இதை நீங்கள் ஃபுல் பவர்லேருந்து 1 hour 256 வரைக்கும் நீங்கள்
பவர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது ஃபுல் பவர்லேருந்து 1 hour 256 வரைக்கும் 9 ஸ்டாப்ஸாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது இதோட ஃபுல் பவரில் இதை வந்து பேட்டரி வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணியிருக்கீங்க. ஃபுல் பவரில் நீங்கள் ஃப்ளாஷஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 300 to 320 ஷாட்ஸ் வந்து இதில் நீங்கள் எடுக்கலாம். நான் இது வரைக்கும் அந்த லெவலுக்கு ஃபுல் பவரில் எந்த லெவலுக்கு இதாகுதுன்னு நான் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. ஸோ எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி மேனுவலில் அரௌண்ட் 320 ஷார்ட்ஸ் என்னமோ போட்டுருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா மாடலிங் லேம்ப் கொடுத்துருக்காங்க. இந்த மாடலிங் லேம்ப் வந்து பை கலர் மாடலிங் லேம்ப், அதாவது வார்ம் ஒயிட்லேயும் எடுக்கலாம், அதாவது கூல் டே ஒயிட்லேயும் எடுக்கலாம். 3000 கெல்வின்லேருந்து 6000 கெல்வின் வரைக்கும் 500 ஸ்டெப்ஸில் ஏறுது. அதாவது 500 கெல்வினில் 3000, 3500, 4000, 4500ங்கிற மாதிரி 3000லேருந்து 6000 வரைக்கும் இதோட வேல்யூஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் வேல்யூஸும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். தென் இந்த லைட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த லைட்டோட டிசைன் வந்து சூப்பரானுங்க. இது AD200 Proவோட நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், AD200 Proவோட இது வந்து ஹைட்டில் வந்து ரொம்ப கம்மி. AD200 Pro இவ்வளோ வயராக இருக்கும், இது வந்து இவ்வளோ தான் வயராக இருக்கும். ஆனால் AD200 Pro வந்து ஸ்லிம்மாக இருக்கும். இது வந்து அந்த எப்படி சொல்கிறதுனா அந்த ரவுண்ட் ஷேப் S2 ப்ராக்கெட்டில் அழகாக ஃபிட் பண்ணலாம். அடுத்தது இதில் ஸ்லேவ் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஆப்டிக்கல் சென்சார் இருக்கிறதுனாவே உங்களுக்கு ஸ்லேவ் ஃபங்க்ஷன் தெரியும். ஒயர்லெஸ் ட்ரான்ஸ்மிட்டரில் நீங்கள் ட்ரிகர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5 mm ட்ரிகருக்கான சிங்க் கார்டு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வேறு கொடாக்ஸோட ட்ரிகரே இல்லை, என்கிட்ட வேறு ஒரு ட்ரிகர் இருக்குது, இல்லாட்டி நான் சிங்க் கார்டு வழியாக நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் நீங்கள் 3.5 mm அந்த சிங்க் கார்டுக்குள்ளே கனெக்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் USB-C போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் கொடாக்ஸோட நீங்கள் ஃபிர்ம்வேரை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்லே இந்த கொடாக்ஸோட ஃபிர்ம்வேரில் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ வேணும்னா இங்கே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது இந்த லைட்டோட வெயிட் பற்றி சொன்னோன்னா ஆல்மோஸ்ட் இந்த எல்லாத்தையும் சேர்த்தா பேட்டரி எடுத்து எல்லாத்தையும் போட்டோம்னா ஒரு 1.5 கிலோ வரும்னு நினைக்கிறேங்க. இந்த ப்ராக்கெட்டையும் சேர்த்துக்குங்களேன், அந்த ப்ராக்கெட்டையும் சேர்த்துக்கிட்டா ஒரு 1.5 கிலோ வரும். ஆனால் இவங்க மேனுவலில் கொடுத்துருக்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா 1.2 kg அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது 1.25 கிலோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பேட்டரியோட சொல்லியிருக்காங்களா, பேட்டரி இல்லாமல் சொல்லியிருக்காங்களான்னு தெரியல, ஏன்னா பேட்டரி மட்டுமே ஒரு 200 கிராம் வரும். தென் அடுத்தது இந்த சார்ஜரை நீங்கள் வந்து எப்போதும் ஹேண்டியாக வச்சுக்கங்க. இந்த சார்ஜர் இல்லாமல் இதோட நீங்கள் செப்ரேட்டாக நீங்கள் வாங்கக்கூடிய சார்ஜரும் இருக்குது. அதாவது செப்ரேட்டாக நீங்கள் பேட்ரிஸும் வாங்கிக்கலாம். இதை 2 பேட்டரி வச்சுருக்கீங்கன்னா 2 பேட்டரியும் ஒரே நேரத்தில் சார்ஜ் பண்ணக்கூடிய நிறைய அக்சசரிஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது பவன்ஸ் மவுண்ட் இல்லை, கொடாக்ஸ் மவுண்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். இந்த கொடாக்ஸ் A மவுண்ட்டுக்குள்ளே உங்களுக்கு எல்லா விதமான எப்படி சாஃப்ட் பாக்ஸஸ் எல்லாமே கிடைக்குது. ஸோ அதை நீங்கள் வாங்கி டைரெக்டாக நீங்கள் இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவும் பார்த்தீங்கன்னா பவன்ஸ் மவுண்ட் இதோட இவ்வளோ பெருசு இருக்குங்க. கொடாக்ஸ் மவுண்ட்டு வந்து ரொம்பவே சின்னது. பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். அந்த ரிங் பாருங்கள், அந்த ரிஃப்ளெக்டரோட ரிங் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. சரி, இந்த ரிஃப்ளெக்டரை பற்றி பேசும்போது எனக்கு தெரியுது, அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கவர் வருது பாருங்கள். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஃபோம் இருக்குது பாருங்கள், இந்த ஃபோம் இருக்குது. தென் அடுத்தது இந்த ரிங்கை சுற்றி இந்த ஃபோம் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த எடுத்துருங்க. ஸோ எடுத்துகிட்டு இந்த ரிஃப்ளெக்டரை நீங்கள் போட்டு நீங்கள் ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக இருக்கும், எந்த விதத்துலையும் உங்களுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணாது. இது உள்ளே வந்து சில்வர் லைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி நல்லா வந்து பிரைட்டாக அந்த லைட் கொடுக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ரொடெக்ஷன் கேஸ் போட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் ரொம்ப தூரம் போகிறீங்கன்னா இந்த ஃபோம்லாம் நீங்கள் கையில் வச்சுக்கங்க, ஹேண்டியாக வந்து வச்சுக்கங்க. நீங்கள் வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறீங்க, ஃப்ளைட்டில் போகிறீங்க, இல்லை பஸ்ஸில் போகிறீங்க, இல்லை காரில் போகிறீங்க அப்படின்னா இந்த கரெக்டாக இதை உள்ளே வச்சுட்டு அப்படியே பேக்கேஜில் இருந்தது மாதிரியே இது மேலே போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பல்பு அந்த இருக்குல்ல எந்த இம்பேக்ட்டும் வராது. அது ஒரு சூப்பரான விஷயம். ஸோ அடுத்தது நான் சொன்னது மாதிரியே இந்த பேட்ரி வந்து AD200 பேட்ரியோட சேம் சைஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து AD300 Proவில் கீழே கொடுத்துருப்பாங்க, AD200 Proவில் இந்த இன்ஃபர்மேஷன் மேலே கொடுத்துருப்பாங்க. இந்த 2 பேட்டரி ஒரே மாதிரி தாங்க இருக்குது. AD200 பேட்டரி எடுத்து நான் போட்டு பார்த்தேன், எனக்கு ஒர்க் ஆகுது, எல்லாமே கரெக்டாக தான் ஃபிட் ஆகுது, கொஞ்சம் கூட அதோட டிசைன் வந்து சேஞ்சே ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. AD200 Pro பேட்டரி உங்கள்கிட்ட இருக்குன்னா அதை வந்து நீங்கள் பேக்கப்பாக வச்சுக்கிறது தப்பு கிடையாது, ஒர்க் ஆகும், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அந்த லைட்டை வந்து எந்த விதத்துலையும் அது பாதிக்காது. என்ன சொல்ல வரோம் அப்படின்னா AD300 Pro பேட்ரி வந்து அந்த பேட்டரியோட ரீசைக்கிள் டைம் அதிகமாக இருக்குது. இது வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன், என்னோட சொந்த இது ரீசைக்கிள் டைம் வந்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபுல் பவர் ஷாட்ஸ் இது அரௌண்ட் 300-320 ஷாட்ஸ் கொடுக்குன்னு சொல்கிறாங்களே, அதை நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து கேள்விப்பட்டது என்னென்னா AD200 Pro பேட்டரி எடுத்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுவும் ஃபுல் சார்ஜில் இருக்குது, ஆனால்
அந்த லெவலுக்கு அந்த ஷார்ட்ஸ் வந்து AD300 Proவில் கொடுக்குறது கிடையாது. அதே அந்த 320 ஷார்ட்ஸ் வந்து கொடுக்குறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த ரீசைக்கிளிங் டைம் இருக்குல்ல, அந்த ரீசைக்கிளிங் டைம் இந்த பேட்ரி, அதாவது AD300 Proவோடே சேர்ந்து வர பேட்ரியை விட அந்த AD200 Pro பேட்ரி வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ரீசைக்கிளிங் டைம் கொஞ்சம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதை எப்படி சொல்கிறோன்னா, எப்படி சொல்லுங்கன்னா, ஒரு பாதி அளவுக்கு மேலே அதிகமாக இருக்குது. அதாவது 1.5 மடங்கு அதிகமாக இருக்குது. ஒரு செகண்டில் வருது அப்படின்னா அது 1.5 செகண்ட் 2 செகண்ட் ஆகுது. அதை கொஞ்சம் கவனித்து பார்த்தா நல்லா தெரியுது. இந்த ஃபுல் பவரில் ரொம்பவே வித்தியாசம் தெரியுது. இதை ஃபுல் பவர் அடிச்சுன்னா டீ அப்படின்னு வரத்துக்கும் அந்த 200 Proவில் வரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டும் பேட்ரி ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே இதில் தான் இருக்கும். ஆனால் அந்த பேட்ரி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் உங்களுக்கான அந்த ஃபுல் ஷார்ட்ஸ் வந்து அத்தனை ஷார்ட்ஸ் கிடைக்குமா, அது ரீசைக்கிளிங் டைம்லாம் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீட் சிங்க் ஒர்க் ஆகும். அது இல்லாமல் ரியர் கட்டைன் அண்ட் ஃபஸ்ட் கட்டைன் சிங்க் ஒர்க் ஆகும். அந்த மல்டி மோடு ஸ்ட்ரோபோஸ்கோபிக் மோடு சொன்னால இப்போ அதில் நீங்கள் போட்டு சூப்பராக யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாஸ்கிங் மோடு கொடுத்துருக்காங்க. எப்படி பார்த்திங்கன்னா AD600 Pro 400 Proலலாம் பார்த்திங்கன்னா இந்த ஆல்டர்னேட் மாஸ்கிங் மோடுன்னு இருக்குது. அதை வந்து 4 இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் AD200 Pro அண்ட் AD300 Proலலாம் 2 மாஸ்கிங் மோடை தான் செலக்ட் பண்ண முடியும், அதாவது N1 அண்ட் N2. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன விஷயங்கள்லாம் வந்து ஒரு ப்ரோ லெவல் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு தேவையான, அதாவது வெஸ்ட்கார்ட் ப்ரோ ஃபோட்டோ அப்படிங்கிற அந்த கம்பெனி பிராண்ட்ஸ்லாம் வந்து அவங்க கொடுக்குற ஆப்ஷன்ஸ்லாம் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து கொடாக்ஸ் வந்து கொடுக்குறது பெரிய விஷயம். இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஹேண்டியான ஒரு லைட்டுங்க. எப்படி சொல்கிறதுனா, சின்னதாக ஒரு போர்ட்டபிள் பேக்கில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பரான விஷயம். இது பாருங்கள், அந்த பேக்கே வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து அழகாக வந்து உள்ளே வச்சுட்டு மொத்தத்தையும் நீங்கள் கேரி பண்ணி அப்படியே தூக்கிட்டு போகலாம். உங்களோட கேமரா பேக்கில் வச்சுக்கலாம், இல்லை பேக்கே இல்லைனா தனியாக கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். எந்த லெவலுக்கு அந்த இம்பாக்ட் தாங்கும், சூப்பராக அது அமைச்சிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில், ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது மிரர்மி ஸ்டுடியோ. வி கிரேட் பாண்ட் வித் யூ. பை.